Hello friends, welcome to Sri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை சட்னி. இன்னைக்கு நாம தேங்காய் இல்லாம ரொம்ப சுலபமா, ரொம்ப டேஸ்டா செய்யக்கூடிய ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு panல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிளகாய் லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 கப் சேர்த்துக்கங்க. வேர்க்கடலை சேர்த்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக கலந்து விட்டுக்கங்க. அந்த பேனோட சூட்டிலேயே வேர்க்கடலை லேசாக சூடாகட்டும். இப்போ இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளவுதான், வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். சுட சுட இட்லி கூட இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்க்கடலை சட்னியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.